இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் நான் தலைமுழுகிட்டீங்கல்ல, இன்னும் நான் தான் உங்க காலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். புரிஞ்சிருச்சு. இனி நான் தெளிவா இருந்துக்கிறேன். செல்லா காசுக்கு மதிப்பு இன்னும் வரல. போதும்டா. வேணாம், என்ன தொடாத. என்னடா இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறான். இங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கூட தெரியாம இவன் இப்படி பேசுறானடா. நம்ம சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சுக்கவே இல்ல பத்தியா? வள்ளியம்மா, நீங்க அழாதீங்க. அவரு கோவப்பட்டாலும் சூழ்நிலைய சொன்னா புரிஞ்சுப்பாரு. என்னக்கா புரிஞ்சுப்பாரு? நாங்க அவரோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறோமா? அவர் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோமா? ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறாரு மாமா? பிருந்தா, மாமா கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. நீ அது புரிஞ்சுக்காம என்ன பேசிட்டு இருக்க? இந்த வீட்ல மாமா என்ன பேசினாலும் நம்ம எதுவும் கேள்வி கேட்டுக்காம அமைதியா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த நேரத்துல மாமாவை எதுவும் தப்பா யோசிச்சிடக்கூடாது. மாறா, கார்த்தி அவன் தனியா வேற இருக்கான்டா. அவன் கிட்ட நமக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் புரிய வைங்கடா. வலிமா, வாடா. ஏற்கனவே அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. இப்ப இதெல்லாம் வேற தெரிஞ்சதுன்னா அவர் மனசு என்ன? வள்ளியம்மா, நீங்களாம் நல்லா தெளிவா தான்டா இருக்கீங்க. நான் தான் முட்டாள் மாதிரி அன்பு பாசம்னு ஏமாலையா இருந்திருக்கேன். இப்போ எல்லாம் புரிஞ்சு போச்சுடா. என்ன கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வாழ்க்கையில உருப்பட்டு இருப்பேன். இப்படி நம்ப ஏமாந்திருக்க மாட்டேன். டே ராகவா, என்னடா பேசிட்டு இருக்க? நீ எங்கெல்லாம் ஒருத்தண்டா. உனக்கு ஒரு நல்லது நடக்கும் போது நாங்க அதை அவாய்ட் பண்ணுவோமா? டேய், வீட்ல அத்தனை பேரும் கடை திறப்பு விழாவுக்கு அவ்வளவு ஆசையா கிளம்பணும்டா. இந்த ஃபங்க்ஷனுக்காக மாற வீட்ல எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாண்டா. அது உனக்கு தெரியுமா? கார்த்தி, எனக்கு காது குத்தியாச்சு. திரும்ப இதுக்கு மேல என்ன ஏமாத்த வேணாம். போதும்டா, போதும். என்ன விட்டுருங்கடா. நான் தனியாவே இருந்துக்கிறேன்டா. டேய், அப்பா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரா. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டோம். என்னடா சொல்ற? அப்பாக்கு என்ன ஆச்சு? எப்படா ஆச்சு? உன் கடத்தரப்பு வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கிறப்ப அப்பாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு அந்த நிமிஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. அவரை தூக்கிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். நீ வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வந்தோம். அவர் உடம்ப பாத்துக்க சொன்னா அவர் கேட்கவே மாட்டாரா. எல்லா பிரச்சனையும் அவர் தலைமையில தூக்கி போட்டுட்டு மன உளைச்சலாக இவர் உடம்ப கெடுத்துக்கிறாரா. புரியுதுடா, புரியுது. அன்னைக்கு ஃபங்க்ஷன் இல்லைனாலும் என்கிட்ட சொல்லிருக்க மாட்டீங்க. டேய் சிச்சி, என்ன அப்பாவுக்கு முடியலன்னா நான் வந்து என்னடா செய்ய முடியும்? ஹாஸ்பிட்டல் பில் கட்ட முடியுமா? இல்ல வேற எதுவும் பெருசா உதவி செய்ய முடியுமா? சும்மா பக்கத்துல நின்று அழுவேன். அதான என்னால முடியும். அந்த அழுகையால எதுவும் மாற போறது இல்ல. காசு இல்லாதவன் கண்ணீர் கூட வேல்யூ இல்லடா. அதான்டா உண்மை. டே ராகவா, என்னடா பேசிட்டு இருக்க? இல்லடா, எல்லாருமே சேர்ந்து என்ன ஒதுக்கிட்டீங்கடா. சூப்பரா, சூப்பர். நீங்க அப்படியே இருங்க, நான் அப்படியே இருந்துட்டு போறேன். என்ன விட்டுருங்கடா. அப்பா போன ஒளிச்சு வச்சிடாதீங்கடா. நான் போன் பண்ணி அவர் எப்படி இருக்காருன்னு கேட்பேன்டா. டேய் டேய் டேய், இவ என்னடா என்ன சொன்னாலும் தப்பாவே எடுத்துக்கிறான். எப்படா அவனுக்கு புரிய வைக்கிறது? மாறா, நீ என்னடா கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்க? அப்படிலாம் எதுவும் கிடையாதுடா. நீயும் சரி நானும் சரி என்னைக்குமே மாமாவை வேற ஆள பார்த்ததே கிடையாது. அவர் ஏதோ குழப்பத்துல இருக்காரு. அதனால அவரோட குழப்பம் எப்ப தீர போகுது, அவர் எப்ப மாற போறாருன்னு தான் எனக்கும் தெரியல. போற போக்க பார்த்தா பயமா இருக்கு. எங்க அண்ணனை இழந்துருவணும்னு தோணுது. டேய் டேய், அப்படிலாம் எதுவும் இருக்காதுடா. என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்பெல்லாம் தினமும் குடிக்கிறான்.
பார்ல இருந்து போனை அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. குடிக்கிறதெல்லாம் அவன் இயல்பே கிடையாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் பர்த்டே அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு நாள் குடிப்பான், அவ்வளவுதான். அதுவும் அவ்வளோ பயத்தோட குடிப்பான். இப்ப என்னடான்னா நேத்து நானும் கார்த்தியும் அவனை சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஒரு படி கூட இறங்கி வர மாட்டேங்கிறான். அவன் யோசிக்கிறது தான் சரி. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. இது நம்ம வீடு தானா? நம்ம குடும்பம் தான் இப்படி திக்கு திசை இல்லாம நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்னாலே என்ன நம்ப முடியல. இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கு கண்மணி. இப்பதான் ஒவ்வொரு வேலையா பார்த்துட்டு இருக்கேன். கண்மணி, என்ன திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? நானே வந்து உன்னை கூட்டு வந்திருப்பேன். இது நல்ல கடை கண்மணி. ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நாளைக்கு 5000 10,000 லாபம் கிடைக்குது. நான் நினைச்ச மாதிரி முன்னுக்கு வந்துருவேன் கண்மணி. எந்த பிரச்சனையும் இல்லை. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே. ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? இரு, வந்துடுறேன். இரு. உட்கார் 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 உட்கார். டீ வாங்கிட்டு வரலாம் தான் பார்த்தேன். இளநீ கடை இருந்துச்சு, அதான் இளநீ வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தா குடி கண்மணி. இது ரொம்ப ஹெல்தி. இல்ல இல்ல, இதை இப்படியே விட்டா சரியா வராது. நான் போறேன். நான் அவனை வளர்த்தவ தானே, அம்மா மாதிரி தானே. அவன் கால்ல விழுந்தாவது அவனை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள நான் கூட்டிட்டு வரேன். மாமா மாமா வலிமா, இருங்க வலிமா. இவ்வளவு நாளா பேசாம இருந்த கண்மணி பேசியே மாமா கேக்கல. நீங்க பேசினா மட்டும் வந்துருவாரா? அவர் வரமாட்டாரு வலிமா. அப்புறம் எப்படி வீரா அவனை கூட்டிட்டு வர்றது? அதுக்காக அவர் அப்படியே அங்கேயே விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல வீரா. அவரை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும். தனியா இருந்தா சரியா வராது. 4 பேர் 4 விஷயத்த அவர் மனசுல விதைச்சிட்டே இருப்பாங்க. அதை திரும்ப திரும்ப இந்த குடும்பத்தை விட்டு விலகிறதுக்கு வழியாதான் மாறும். அதை எப்படியாவது தடுக்கணும்டி. ஆமா,